உலகத்திலேயே வித்தியாசமான கடல். நீச்சலே தெரியாதவங்க கூட இங்க குளிச்சோம்னா, அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. எவ்வளவு தூரம் வேணாலும் போய் குளிக்கலாம். உங்களுக்கு ஸ்கின்ல ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா, இந்த கடல் தண்ணி பட்டாலே போதுங்க, அந்த ஸ்கின் டிசீஸ் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடல் பேரு சாவு கடல். ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். பேரு சாவு கடல் தான். இந்த கடல் இஸ்ரேல், ஜோர்டான் நாடுகளுக்கு நடுவுல தான் இந்த கடல் இருக்கு. சாவு கடல் அப்படின்னு பேர் வரதுக்கு ரீசன், மத்த கடல் தண்ணியை விட இங்க இருக்க கடல் தண்ணி உப்பு அதிகமா இருக்கறனால மீன்களோ செடி கொடிகளோ வளர்றதுக்கு தகுதி இல்லாதனாலதான் இங்க சாவு கடல் அப்படின்னு பேர் வந்துச்சு. அந்த கடல்ல நம்ம மூழ்காம மிதக்கிறதுக்கு ரீசன், நம்ம டென்சிட்டியை விட கடல் தண்ணியோட டென்சிட்டி அதிகமா இருக்கறனாலதான் நம்ம மிதக்கிறோம். குறிப்பா சொல்லணும்னா கடலுக்கு நம்ம வெறும் கட்டை தான். இந்த கடலுக்கு பக்கத்துல இருக்க களிமண்ல கால்சியம், மெக்னீசியம் இருக்கனால அதை எடுத்து உங்க ஸ்கின்ல தேய்ச்சிங்கன்னா உங்க தோல்ல ஏதாவது வியாதி இருந்தாலும் அது போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சேடான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த கடல் 1 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபியூச்சர்ல இந்த கடல் இல்லாம கூட போகலாம். சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.